ஒரே ஜோதியில நீங்க 7 ஒளிகளை பார்த்துருக்கீங்களா? 1 2 3 4 5 6 7. ஆமா 7 தெரியுது. இந்த இடத்துடைய ரகசியம் என்ன? அங்க தெரியிற 7 ஜோதியோட தரிசனம் எப்படி இருக்கும்? வாங்க உங்க மனசை லேசாக்குற பதிவை இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ கேண்டீஸ், ஆல்வேஸ் பி ஹாப்பி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் இல்லம்ங்க. இந்த கோவில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சின்ன காமனம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. சென்னையில இருந்து 40 கிலோமீட்டரும் பொன்னேரியில இருந்து 3 கிலோமீட்டர்லயும் இந்த கோவில் வந்திருக்குங்க. சென்னைக்கு மிக அருகில், எந்த ஒரு பரபரப்பு சவுண்டும் இல்லாம அமைதியா இருக்கிற இடம் தான் இது. இந்த இடத்துல உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நம்மளுடைய வயிறாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், நம்மளுடைய அறிவாக இருக்கட்டும் எல்லாமே நிரம்பி தான் நம்ம வெளியே வருவோம். நாம் இந்த கோவிலோடைய உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போதே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வள்ளலாரோடைய தாயார் சின்னம்மையாருடைய ஸ்டாச்சுவை பார்ப்போம். அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம அந்த ஸ்டாச்சுவை பார்க்கலாம். எவ்வளவு தத்ரூபமாக அந்த ஸ்டாச்சுவை வச்சுருக்காங்க பாருங்களேன். அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோதி எரியுது. இந்த இடத்துலையும் நம்ம தியானம் பண்ணலாம். வள்ளலார் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டதால அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு பொன்னேரியில் இருக்க இந்த சின்ன காமனம் ஊரில் இந்த குடிசையில் தான் வள்ளலாரை அவங்க அம்மா தூக்கிட்டு இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ 1 1.5 ஆண்டு காலம் இந்த குடிசையில் தான் இருந்தாங்க. அதை போற்றும் வகையில் தான் இந்த இடத்துல இந்த குடிசையில் இவங்களுடைய வள்ளலாருடைய சிலை, அவங்கள கூடவே அவங்க அம்மா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் நம்ம வள்ளலார் நகர் போயிட்டு அங்கே 7 கிணறு அப்படின்ற ஒரு இல்லம் இருக்கும். அந்த இடத்துல நிறைய வருஷங்கள் வள்ளலார் அங்கே இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம போயிட்டு கவர் பண்ணலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இதை சொல்லும் போதே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு அழகான அமைதியான சந்தோஷம் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த கோவில் உள்ளே போவோங்க. கோவில் உள்ளே போகும்போதே அந்த வாசகம் தான் நம்மளை வரவேற்குது. உள்ளே நுழைந்ததுமே நம்மளுக்கு தோன்ற விஷயம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த இடம். யூஸ்வலி ஆசிரமம்னாவே நிறைய கூட்டம், சலசலன்னு சவுண்டு வரும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளவு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் பாருங்களேன். இந்த இடத்துல மக்கள் நிறைய பேர் உட்கார்ந்து தியானம் செய்வாங்க. ரொம்பவுமே அமைதியான ஒரு இடம். இந்த இடத்துல நீங்கள் 2 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணால் நம்மளுடைய மன கஷ்டம் எல்லாமே தீரும். இந்த பில்டிங் ஃபுல்லாக நீங்கள் எங்கே திரும்பினாலும் வள்ளலார் ஃபோட்டோ நம்ம கண்ணில் படும். அதை விட ஹைலைட் அதில் இருக்கிற கோட்ஸு தான். நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு சக்தி வாய்ந்த வரிகளாக இருக்கும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன அந்த மகனுடைய வரிகளை இந்த இடத்துல நம்மளுக்கு படிக்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போயிடுது. நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த கோட்ஸை ஒவ்வொன்றா நின்று படிங்க. வள்ளலாருடைய மிக பெரிய கொள்கையே பசி பிணி போக்குதல். பசின்னு இந்த இடத்துல யார் வந்தாலுமே இந்த இடத்துல சாப்பாடு, அன்னதானம், உணவு எல்லாமே இருக்குங்க. எவ்ரிடே காலங்கத்தால் சுட சுட கஞ்சி கொடுப்பாங்க. அந்த கஞ்சியை குடிக்கும் போதே நம்மளுக்கு சரியான ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. மூலிகை கஞ்சி பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மதியம் சாப்பாடும் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்லேயும் அன்னதானம் கொடுப்பாங்க. 1/2/2026 தைப்பூசம் அன்னைக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் இந்த இடத்துல பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் தைப்பூசத்தை இங்கே அட்டன் பண்ணுங்கள். ஜோதி தரிசனம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சின்னக்காவனம் கிராமம் வள்ளல் பெருமானாருடைய தாயார் சின்னம்மையார் பிறந்த இல்லம். வள்ளல் ஜோதி தெரியுதப்பா, வலம் பல வாழ்வில் பெருகுதப்பா, அரிய ஜோதியை தரிசித்தால் பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா. வள்ளல் ஜோதி தெரியுதப்பா, வலம் பல வாழ்வில் பெருகுதப்பா, அரிய ஜோதியை தரிசித்தால் பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா. மானிட வாழ்வே நிலை பெறவே மாந்தரு நீங்கள் கேட்பீரோ, ஜானுடல் மேலே சென்று விட்டால் உன்னுடல் இன்பம் கொண்டிடுமே.
கண்ணி உடலின் கண்ணாடி புரியும் விந்தைகள் பல கோடி சொன்னாரன்று கேட்பாலில்லை சூட்சம சக்தியை நாம் அறிவோம் வள்ளல் ஜோதி தெரியுதப்பா பலம் பல வாழ்வில் பெருகுதப்பா அரிய ஜோதியை தரிசித்தால் பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா அறுசுவை உணவை சுவைக்க மட்டும் அறிந்தோம் நாவின் பயனாக அண்ணாக்கின் பெருமையை உணர்வதுதான் இம்மனித பிறவியின் பயனறிவாய் வள்ளல் ஜோதி தெரியுதப்பா பலம் பல வாழ்வில் பெருகுதப்பா அரிய ஜோதியை தரிசித்தால் பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா. இப்போ நாம மெயின் விஷயத்துக்கு வந்தாச்சுங்க. வள்ளலார் சொன்னது அருட்பெரும் ஜோதி, இறைவனை ஒளி வடிவில் வழிபடணும் அப்படின்னு சொன்னார். அதோடைய முக்கியமான கட்டம் தான் இது. இந்த ஜோதியை நாம் இன்னைக்கு வழிபட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதியில் ஒரு அதிசயமும் இருக்குது. இந்த ஒரு தீபத்தோட ஒளியை உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி 7 தடவை உங்களுக்கு தெரியும். இது பக்தியோ இல்லை அறிவியலோ இல்லை நம்பிக்கையோ, ஆனால் இதை பார்க்குறப்போ நமக்கு கிடைக்கிற வைப்ரேஷனே வேறு மாதிரி இருக்குது. அது சொன்னால் புரியாது. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த 7 திரைகள்ன்றது என்னன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய திரைகள் தான் 7. இங்க இந்த ஞானசபையில பார்த்தா இந்த ஒரே ஜோதியில 7 ஜோதி தெரியும். பாருங்க, முதல்ல பாருங்க. ஓகே, தெரிஞ்சா பாருங்க. தெரியுது. எதை தெரிஞ்சா? அதோ தெரிஞ்சா? தெரியுது. நீ வேற எங்கன்னா கண்ணாடி வச்சு பாரு, எங்கன்னா தெரியுதான்னு பாத்துக்கோ. 1 2 3 4 5 6 7. ஆமா, 7 தெரியுது. ஓகேவா? ஆமா, அதுதான் அதிசயம். எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, உண்மை ரகசியங்கள்லாம் அதுதான். மக்களே பாருங்களேன், அது அதிசயத்தை 7 தெரியல பாருங்களேன் உங்களுக்கு. பாருங்க, 1 2 3 4 5 6 7. புறத்தை என்ன பண்ண வெளியே, அகமன்றது உள்ள. ஆமா ஐயா, 7 தெரியுது. ஓ, இதுவே ஒரு அதிசயம் தான். எல்லாம் அவருடைய சாப்பாடு போட்டால் வயிறு நிறையும், ஆனால் அறிவு வளர்க்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுவும் இங்கே பண்ணுறாங்கங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் நடத்துகிறாங்க. சின்ன காவனம் வள்ளலார் இல்லம் வெறும் பக்தி மார்க்கம் மட்டும் இல்லை, இது ஒரு சமூக சேவை கூடும். இந்த குழந்தைங்களோட முகத்தில் தெரிகிற சந்தோஷம்தான் வள்ளலார் இன்னும் நம்ம கூடவே இருக்கிறாருன்றதுக்கான சாட்சி. ஃப்யூச்சர் ஜெனரேஷனை கிரியேட் பண்ணுற இடமாவும் இது இருக்குது. ஸோ மக்களே, சின்ன காவனம் வள்ளலார் இல்லம் ஒரு கோவிலா, ஸ்கூலா இல்லை உணவகமா, இது மனிதநேயம் வாழற இடம். உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்து ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வள்ளலாரின் கருணை உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்க பார்க்கட்டும். இந்த கோவில் பக்கத்துலேயே இன்னொரு முருகர் கோவில் இருக்குது, அதையும் நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆல்வேஸ் பி ஹாப்பி.